ஹாய்ங்க. மண்டே மார்னிங். மண்டேங்கிற ரஷ்ஷை தாண்டி பவர் ஷெட்யூலுங்கிற ரஷ்ஷில் தான் நான் வேலை செஞ்சுட்ருந்தேன். ஏன்னா அன்றைக்கி வந்து பவர் ஷெட்யூல் எங்கள் ஊரில் எனக்கு 8:00 தான் தெரியும் பவர் ஷெட்யூலுங்கிறது. ஸோ இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன், அதையும் போட்டு விட்டுட்டு, நாய்க்கு மோர் அடிக்கணும், அதையும் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் சட்னி தான் தேவ்குட்டி கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் பீட்ரூட் சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதை இறக்கணும். இது எல்லாம் தாண்டி வீடியோ வந்துட்டு 9:00 வீடியோ அப்லோட் பண்ணணும். ஏன்னா பவர் கட் ஆகிறதுக்குள்ளே அப்லோட் பண்ணிடணும்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் தேவ்குட்டி 9:00 ஸ்கூலுக்கு தாட்டணும். இவ்வளோ ரஷ்ஷு எப்படியோ ஸ்பீடாக வந்துட்டு 9:00 செஞ்சு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். அன்றைக்கி பவர் ஷெட்யூலுங்கிறனால ஒரு சவுண்டு கூட இல்லை. இங்கே தறி சவுண்ட் இருக்குது, கம்ப்ரஸர் ஓடுற சவுண்ட் இருக்குது, இந்த மாதிரி எந்த விதமான சவுண்டுமே இல்லை. அப்படியே பின் ட்ராப் சைலண்ட்டில் இருந்துச்சு. ஈவினிங்கில் துவைச்சி போடுற துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு மலம்பில் வெட்டி வச்சலான்னு சொல்லிட்டு வந்துட்டு கிளைமேட்டே பார்த்திங்கன்னா 1 வீக்காகவே மழை வர மாதிரி தான் இருக்குது. வெயிலே தெரியலைங்க, ஆனால் வந்துட்டு நல்லா உப்பசமாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் வெட்டி வச்சுட்டேன். மாமா வந்து எடுத்து கொண்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் செஃப் கட்டரில் போட்டு கட் பண்ணிவிட்டு நைட்டுக்கு மட்டும் தான் மலம்பில் போட்டிருக்கோம். இப்போ மேயருக்கு போயிடறங்காட்டி பகலில் போட்டால் சாப்பிட்றது கிடையாது, வேஸ்ட் பண்ணிடுது. ஸோ நைட்டு கலவாக போட்டுறது. அந்த வேலையை முடிச்சுட்டு மலம்பில் காட்டுக்குள்ளேயே நிறைய மழை பெஞ்சதுக்கு பில்லு இருந்துச்சு. சரி அதையும் வந்து பிடுங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்துட்டு விட்டோம்னா ரொம்ப பதவலாயிரும், பூச்சி உழு வந்து அண்டிக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டு, தேவ்குட்டி வருங்க அவர் எனக்குமான ஸ்பீடாக செஞ்சிட்ருக்காரு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டுத்தரையெல்லாம் கூட்டாமல் இருந்துச்சு. அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மாடுலாம் தண்ணி கட்டியாச்சு.